சந்திரா, சொல்லுங்க தாத்தா. இதை பிடி. இதுதான் என் வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருந்துச்சு. உன் வாழ்க்கைக்கு இது உறுதுணையாக இருக்குன்னு நம்புகிறேன். என்ன சார் பண்ணின்னு வர? இல்லைன்னா தம்பிக்கு படிக்கிறதுக்கு புக்கா அதிகமாக உதவி பண்ணுற போல. வேலை பார்க்க வந்த இடத்துல வேலையை மட்டும் பார்க்கணும், சரியா? எதுக்கு இப்போ சட்டையில் கை வைக்கிறீங்க? எங்கள் அப்பா அம்மா வாங்கின கடனுக்கு நாங்கள் வேலை பார்க்குறோம். அதுக்குன்னு மேலெல்லாம் கை வைக்காதீங்க. போ சேகர, உன்னால் தான் இந்த சுண்டா பசங்கள் என் முன்னாடி வந்து நின்று பேசுகிறாங்க. எந்திரிச்சிட்டியா? இந்தா இதை சாப்பிடு. ஃபைலை தேடுறியா? என்கிட்ட தான் இருக்குது. உன் மார்க் ஷீட்லாம் பார்த்தேன், நல்லா தான் படிக்கிற. அப்புறம் ஏன் தஞ்சாவூர்லேருந்து இங்கே வந்த? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாதுண்ணா. அதெல்லாம் எனக்கு புரியும், நீ சொல்லு. எங்கள் வாழ்க்கையும் எப்பவும் போல் சந்தோஷமாக தான் போயிட்டு இருந்துச்சு. எங்கள் அப்பாவும் அவரோட பார்ட்னர்ஸ் கூட சேர்ந்து நல்லா தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார். அப்பா அம்மா லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டனால சொந்தம் பந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லை. எங்கள் அம்மா 1 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அதை நினச்சி குடிச்சு எங்கள் அப்பாவும் இறந்துட்டார். எங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸும் இருந்த எல்லா காசையும் எடுத்துக்கிட்டாங்க.
நான் படித்த சர்டிஃபிகேட்டையும் சேர்த்து வச்சிருந்த கொஞ்சம் காசையும் வச்சு தான் இங்கேயே வந்தேன். அந்த காசையும் ரயில்வே ஸ்டேஷனில் தொலைச்சிட்டேன். என்ன பண்ணுறதுனே தெரில. ரொம்ப பசி. நீங்கள் தான் தெய்வம் மாதிரி வந்து காப்பாற்றுனீங்க. உங்கள் நேம் என்னண்ணா? முரளி. உன்னை ஸ்கூலில் சேர்த்து விட்டா படிப்பியாடா? தாத்தா, ம் அவர் உங்கள் சட்டையை பிடிக்கிறாரு, நீங்கள் ஒன்றும் பண்ணாமல் இருக்கீங்க. அதெல்லாம் சொன்னால் உனக்கு புரியாது. அதெல்லாம் எனக்கு புரியும், நீங்கள் சொல்லுங்கள். சந்திரா, எனக்கு தெரிஞ்சு சின்ன பையன் ஒருத்தர் இருக்கான். அந்த பையன் சின்ன வயசாக இருக்கும் போதே அவங்க அம்மா இறந்துட்டாங்கப்பா. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் குடிச்சு குடிச்சு வீணாக போனான். கொஞ்ச நாள்லே அவங்க அப்பாவும் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த பையனுக்கு சரியாக சாப்பாடும் போடாமல் சரியாக கவனிக்கிறதும் இல்லை. அந்த பிஞ்சு மனசுக்கு உயிர் போகிற அளவுக்கு பசி. பாவம், படிக்கிற பிள்ளை வேற. ஒரு நாள் ஸ்கூல் போயிட்டு வந்து வீட்டில் பார்த்தா அவங்க அப்பா இல்லை. பக்கத்தில் விசாரித்தா அவங்க அப்பா எங்கேயோ வெளியூர் போயிட்டான், இனிமேல் வரமாட்டான்ட்டாங்க. அந்த பையனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அன்னைக்கு ராத்திரியே கடன்காரன் வீட்டுக்கு வந்து உங்கள் அப்பா வாங்கின கடன்லாம் யார் அடைக்கிறதுன்னு சொல்லி சின்ன பையன் கூட பார்க்காம அவனை தரதரன்னு இழுத்துட்டு வந்து இந்த ஃபேக்ட்ரியில் போட்டாங்க. அந்த பையன் வேற யாரும் இல்லை, நான் தான். என் கடன் எப்போவோ முடிஞ்சு போச்சு. உன்ன மாதிரி நிறைய சின்ன பசங்க இங்கே வேலை பார்க்குறாங்க. அவங்க கடனையே நான் தான் வேலை செஞ்சு அடைச்சிட்ருக்கேன். நீங்கள்லாம் நல்லா படிக்கணும் தம்பி. நடராஜன் சின்ன பசங்களை வச்சு வேலை வாங்குறான். இதெல்லாம் போய் வெளியில் சொல்கிறதுக்கு ஒருத்தருக்கும் தைரியம் இல்லை, சொல்லவும் முடியாது. இது வரைக்கும் என் கதையை நான் யார்கிட்டையும் சொன்னதில்லை. முதல் தடவை நான் உன்கிட்ட தான் சொல்லியிருக்கேன். என்னடா வெளியவே பார்த்துக்கிட்டு இருக்க? சேகர் தாத்தா வாழைக்கானா, நான் அதான் பார்த்துட்ருக்கேன். அண்ணா, எதுக்குண்ணா இப்படி ஓடுறீங்க? தம்பி, சேகர் தாத்தா இறந்துட்டாராம்ப்பா. நடராஜன் சின்ன பசங்களை வச்சு வேலை வாங்குறான். இதெல்லாம் போய் வெளியில் சொல்கிறதுக்கு ஒருத்தருக்கும் தைரியம் இல்லை, சொல்லவும் முடியாது. ஹலோ, 1098. டேய் போமாடா. எங்கண்ணா? அதான் சொன்னல உன்னை ஸ்கூலில் சேர்க்கணுன்னு. உண்மையிலே வாண்ணா? ஆமாடா, வா.
நானா பார்த்துண்ணா. டேய், அட்மிஷன் போட்டாச்சு, இனிமேல் நல்லா படிக்கணும் சரியா? நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது, எனக்கு ஏன் இவ்வளோ உதவி பண்ணுறீங்க? நீ நினைக்கிற மாதிரி என் பேர் முரளி இல்லை. அப்போ சந்திரா, தாத்தா, நீங்கள் எங்களை மாதிரி பசங்களுக்கு பண்ணதை நீங்கள் போனதுக்கப்புறமும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தாத்தா. நீங்கள் எந்த உலகத்தை விட்டு போனாலும் எங்களை மாதிரி பசங்க நீங்கள் எங்களுக்கு செஞ்சதை இன்னும் பண்ணிகிட்டு தான் தாத்தா இருக்கோம். இன்னும் இந்த உலகத்தில் நிறைய சேகர் இருக்காங்க. இது இன்னும் தொடரும்.